சில சமயங்கள்ல நமக்கு என்னடா இது படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. நம்ம எத கத்துக்கிட்டோமோ, எதுல ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டோமோ, அதுக்கான வேலை நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வருத்தப்படுவாங்க. வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு வேலை கிடைச்சு, படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி, அதாவது நம்ம ட்ரெய்னிங் எடுத்த ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்? இதுக்கு பேசாம நம்ம ஊர்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சில சமயங்கள்ல தோணும். எஸ். இதே மாதிரி தான் ஊர்லேருந்து புறப்பட்டு வந்த ஒரு ஜிம் ட்ரைனருக்கு சென்னையில் நடந்த ஒரு உண்மையான திகில் சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஒரு ஜிம்மில் நடந்த உண்மையான சம்பவத்தை பற்றி தாங்க. இன்ஸ்டாகிராமில் எனக்கு கலையரசன்கிறவர் தான் இந்த ஸ்டோரியை பற்றி, அதாவது அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். இந்த ஸ்டோரியை நமக்கு அனுப்பின கலையரசன் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மேலூரில் தாங்க பிறந்திருக்கிறாரு. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மேலூரில் தான். சின்ன வயசுலேருந்தே அவர் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்தனால அவர் 12th முடிச்சதுக்கு அப்புறமே அது சம்மந்தப்பட்ட படிப்புகளே படிச்சிருக்கிறாருங்க. சின்ன வயசுலேருந்தே கலையரசன் ஃபேமிலிக்கு கலையரசன் இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியரிங்க்கு படிக்கணும் அப்படிங்கிறது தாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட எய்மாக இருந்திருக்கு. ஆனால் கலையரசனுக்கு இன்ஜினியரிங் பிடிக்கல. எனக்கு ஃபிட்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. லைக் இந்த மசில்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜிம்முக்கு போகும்போது நம்ம என்னென்னலாம் சாப்பிட்ணும், இந்த ஃபிட்னஸ் ட்ரைனிங்க்கு படிப்பாங்க இல்லையா, அந்த ட்ரைனர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு எய்மாக இருந்திருக்கு. அதுக்கு அவரோட ரோல் மாடலாக யார் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, மதுரையில் இருக்கிற அவங்க பெரியம்மா பையன் இருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே கலையரசனுக்கு அவங்க பெரியம்மா பையன் அந்த ஜிம் வச்சிருக்காரு இல்லையா, அவர் கூட தான் ரொம்ப க்ளோஸ் ஆங்க. அதனால அவர் கூடயே வாழ்ந்து வளர்ந்து அவரை மாதிரியே ஆகணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கலையரசன் அவரோட பள்ளி படிப்பை முடிக்கிறாரு, 12th முடிக்கிறாரு. ஸோ காலேஜ் போகிற டைமில் அவங்க வீட்டில் பெரிய ஒரு சச்சரவே வந்திருக்குதுங்க. நான் இன்ஜினியரிங் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் ஒத்த காலில் நின்றுருக்கிறாரு வீட்டில். பட் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி நமக்கே தெரியும் இல்லையா, பிகாஸ் என்னையவே எங்கள் வீட்டில் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. பட் எனக்கு விஸ்காமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நான் இந்த ஃபீல்டில் போகணுங்கிறனால நான் விஸ்காம் படிக்க போயிட்டேன். அதே மாதிரி தான் கலையரசன் அவரும் இல்லைம்மா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிருக்கிறாருங்க. எங்கே? மதுரைக்கு. மேலூர்லேருந்து மதுரை ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 20-25 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து ஓடி போயிருக்கிறாருங்க. ஓடி போயிட்டு அவங்க பெரியம்மா பையன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ணன், வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தான் என்னை கொஞ்சம் கைடு பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அவங்க அப்பா கிட்ட கூப்பிட்டு பேசி ஒரு வழியாக வீட்டிலேயே ஒத்துக்கிறாங்க. இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு வழியாக அவர் நினைச்சதை சாதிச்சிட்டாருங்க. பல வருஷங்கள் போகுது, ஜிம் ட்ரைனராகவே ஆயிடுறாரு. அவரோட 26 வயசுல அவர் ஒரு ஜிம் ட்ரைனராக ஆயிடுறாருங்க. சொல்ல போனா அவர் லீடிங் ஜிம் ட்ரைனராகவே ஆயிடுறாரு. இந்த டைம்ல மதுரையில ஜிம் வச்சிருக்கிற அவரோட அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சென்னையில ஒரு சூப்பர் வாய்ப்பு இருக்கு, நீ இங்கேயே இருந்துடாதா, மதுரைக்குள்ளேயே இருந்து இங்கேயே இருந்துடாத, நீ வெளியே போ. அங்க போன அப்படின்னா அங்க பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், பெரிய பெரிய ஆட்கள் நிறைய பேர் அங்க தான்டா வராங்க, உனக்கு இங்க விட டபுள் ட்ரிபிளாவே உனக்கு அங்க அமௌண்ட் கிடைக்கும்டா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெரிய ஒரு அத்லட்டாங்க, அவர் ஒரு ஜிம் வச்சிருக்கிறாரு சென்னையில. அவர்கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி பையன் யாருன்னா இருக்கிறாங்களா, நீங்க அனுப்பி விடுங்க சென்னைக்குன்னு சொல்லும்போது கலையரசனோட அண்ணன் சொல்றாரு, இருக்கிறான், நம்ம தம்பி ஒருத்தன் இருக்கிறான், கலைய அவன் பேரு, அவரோட சர்டிபிகேட் அவரோட இதெல்லாம் அனுப்பி விட்டுருக்காரு. ஓகேடா, நல்ல ப்ரொஃபைலா இருக்குது, நான் 50,000 கொடுக்குறேன் ஓப்பனிங் அப்படிங்கிறாரு. 50,000 இங்க 18,000 20,000 தான் வாங்கிட்டு இருந்திருக்கிறாரு மதுரையில. கலைக்கு சென்னைக்கு போறதுக்கு மனசே இல்லைங்க. பிறந்த ஊரு, பெரியம்மா பையன், அவங்க ஜிம்மு மாதிரி கிட்டத்தட்ட அது. இந்த ஊருக்குள்ளேயே அவருக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். சொந்த ஊரை விட்டுட்டு, அதுவும் மதுரையை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் யாருமே வரமாட்டாங்க வெளியே. அதே மாதிரி தான் கலையரசனுக்கும் மனசுல பட்டதை வெளியே சொல்லிடுறாரு, நான் வெளியெல்லாம் போலப்பா, அண்ணன் சொல்லுது, ஆனா நான் போல, எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, கலையரசனோட ஃபேமிலிக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினாலையும் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலையும் வேற வழியே இல்லாம நான் சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கிறாருங்க. இப்போ கலையரசன் வீட்டில் மேலூர்ல அவங்க அம்மா அப்பா எல்லாரும் அவரை வழி அனுப்புறதுக்காக அவர் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கிறாரு. அவங்க அண்ணன் வந்துட்டு இருக்கிறாரு அவரை பிக்கப் பண்றதுக்காக. இவர் கிளம்பிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆகுதுங்க. மதுரையில தான் பஸ் அவருக்கு. வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. என்னடா அது இவ்வளவு நேரம் ஆச்சு, அண்ணனை காணுமேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு ஃபோன் போட்டா, அவங்க அண்ணன் வர வழியில ஒரு பூனை, கருப்பு பூனை ஒன்று குறுக்க பைக்ல இருந்து அந்த பூனை ஏத்திட்டாராங்க. பூனை
மேலே பைக்கை ஏற்றி இவர் கீழே விழுந்து இவருக்கு கை கால்லாம் சராச்சு ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கில் இருக்கேன்டா பக்கத்தில் தான் இருக்கேன் வந்துடுறேன்னு சொன்னவனையும் இவங்க அப்பா பயந்துட்டு என்னப்பா சொல்கிற, இருப்பா நீ வராதப்பா, நீ கிளினிக்லேயே இரு, நான் கூப்பிட்டு வரேன், நீ பஸ் ஸ்டாண்டுக்கு முடிஞ்சாவா இல்லைனா நான் ஏற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசனை கூப்பிட்டு அவங்க அப்பா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கிறாருங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போன இடத்துல இவங்க அப்பா வந்து வாட்டர் கேன் வாங்கிட்டு வந்துருப்பா உட்காருப்பான்னு சொல்லிட்டு வாட்டர் கேன் வாங்க போயிருக்கிறாருங்க. கலையரசன் வந்து இல்லப்பா நீங்க உட்காருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி எந்திரிக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அவருக்குமே கையில எங்கனக்குள்ள ஒரு வெட்டு காயமாயிருக்குதுங்க. பெரிய காயம்லாம் கிடையாதான், ஆனா லைட்டா பிளட் வர அளவுக்கு ஒரு மாதிரி லைட்டாக கண்ணி போன மாதிரி ஆயிருக்குதுங்க. இப்போ கலையோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி தட்டி இருக்கு மனசில். தம்பி கொஞ்சம் உட்காருப்பா, பஸ் வந்துருச்சு, பஸ் எடுக்க போகிறாங்க, கொஞ்சம் உட்காருப்பா, தண்ணி நான் வாங்கிட்டு வரேன், நீ குடிச்சிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு ஒரு வழியாக அவரை பஸ்லையும் ஏற்றி விட்டு எதுனாலும் ஃபோன் போடியா, உனக்கு எதனா தப்பாக பட்டுச்சு அப்படின்னா நீ கிளம்பி இங்கே வந்துறியா, குடும்பத்து கஷ்டத்துக்காண்டியும் என்னோட ஆப்ரேஷனுக்காண்டியும் நீ போய் எங்கேயும் கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது, நீ எப்போனாலும் வந்துரு, சும்மா எதையாவது மட்டும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி பேசி கலையரசன் அங்கேருந்து அனுப்பி விட்டுருக்காங்க. கலையரசன் மதுரையில இருந்து சென்னைக்கு அவர் போக வேண்டிய ஜிம்முக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. மதுரையில பெரியப்பா பையனோட ஜிம்ல வேலை பார்த்த கலையரசனுக்கு ஒரு ஷாக். ஏன்னா இந்த ஜிம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸுங்க, எல்லாமே இந்த ஃபாரின் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்கு. இவர் அங்க ஊர்ல இருந்தப்போ பார்க்காத சில விஷயங்கள்லாம், இவர் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு ட்ரை பண்ண விஷயங்கள்லாம் இங்க இருக்கு. இவருக்கு ஒரு ஜாலிங்க, ஆஹா இப்பதான் தெரியுது அண்ணன் ஏன் வந்து நம்மளை சென்னைக்கு அனுப்புனாருன்னு சொல்லிட்டு. கலை இந்த ஜிம்முக்குள்ள என்ட்ரி ஆகும்போது இன்னொருத்தர் ஜிம்ல இருந்து வெளியே வராருங்க, ஒரு பெரிய பேக்கோட. ஆல்ரெடி வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருந்தவரான், ஆல்ரெடி இவருக்கு முன்னாடி அங்கே இருந்தவரான். ஜிம் அவன் கண்ட்ரோலில் விட்டுட்டு போனோம்னா அவன் வந்து அடுத்த நாள் வந்து ஏதோ கதை சொல்கிறான், அதனால அவனை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டோம், எனக்கு வந்து ட்ரெயினராகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நைட் நேரம் வந்து அவங்க ஜிம்மையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆள் தான் கேட்டிருக்கிறாங்க கலையரசனோட அண்ணன்கிட்ட. இது கலைக்கு தெரியவே தெரியாது. கலைக்கு வந்து அந்த ஜிம்முக்கு போனதுக்கப்புறமா தனியாக ஒரு ரூம் கொடுத்துருவாங்க, வெளியே வந்து ஒரு ரூம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் வந்திருக்கிறாரு. ஜிம்லேயே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். ஐயோ இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லையே, நான் வெளியே தங்கினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போய், சரி நீ ஒரு தடவை பாருப்பா, உன்னோட ரூம் என்ன எப்படி இருக்குன்னு பாரு, உனக்கு பிடிக்காத பட்சத்தில் நீ வெளியே ரூம் எடுக்கணும்னு சொல்லி நான் உனக்கு எடுத்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஜிம்மில். இப்போ ஜிம் ரிசப்ஷனிஸ்ட் வந்து கூட்டு போய் கலைய இந்த ரூமில் போய் விட்டுருக்காங்க, இதான் நீங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூம் அப்படின்னு சொல்லி காட்டும் போது வேற லெவலில் இருந்திருக்குதுங்க. பெட்டு, ஏசி, அட்டாச்சு பாத்ரூம், அப்புறம் எல்லாமே இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனேயும் கலைக்கு வந்து ஒரு ஆசை வருதுங்க, ஓகே நம்ம இந்த ஜிம்முக்கே நம்ம தான் ஓனருங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அவருக்கு. ஏன்னா இங்கேயே ஸ்டே பண்ணி அந்த ஜிம்மே அவரோட கண்ட்ரோலுக்கு வருது, அவருக்குமே தனியாக ஒரு ஜிம் வைக்கணும்னு ஆசை. ஸோ இங்கே இருந்து எல்லாத்தையுமே கற்றுக்கலாம், எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு நம்ம தனியாக ஊரில் போய் ஒரு ஜிம் ஆரம்பிச்சிடலான்னு ஒரு மைண்டில் தான் வந்திருக்கிறாரு சென்னைக்கு. எல்லாம் செட் ஆயிருச்சு, அவரோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கையும் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. நல்லா போகுது, கோயட் ஜிம்முங்கிறனால உமன்ஸும் வராங்க அண்டு ஜென்ஸும் வராங்க. ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் செம்மையாக அவருக்கு சூப்பராக பொழுது போச்சுங்க. கலை ஜாயின் பண்ணியிருக்கிற ஜிம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கீழே வந்து ஒரு ரிசப்ஷன் இருக்குமாங்க, அதாவது ஃபுல்லாக ஒரு பில்டிங்கே அவங்களோட தான். இந்த பில்டிங்கில் கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வெளியே கார் பார்க்கிங் இதெல்லாம் இருக்குமா, உள்ளே போனோம் அப்படின்னா ரிசப்ஷன் மாதிரி இருக்குமா, அப்புறம் ஒரு கேட்டு மாதிரி இருக்குமாங்க. அதில் இவங்களோட ஃபேஸோ இல்லை கையை வச்சு டிடெக்ட் பண்ணாதான் உள்ளே போக முடியுமா. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, எதுக்காக அப்படின்னா சேஃப்டி பர்பஸ்க்காக. இப்போ வேற யாரும் வெளியாட்கள் யாரும் திடீர்னு ஜிம்முக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒன்று ஃபேஸ் டிடெக்ட் பண்ணுமா, இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாதான் ஓப்பன் ஆகுமாங்க ஜிம்முக்குள்ளே போகிறதே. ரிசப்ஷனிஸ்ட்டை தாண்டி அந்த ரிசப்ஷனை தாண்டி உள்ளே போகணுன்னாலே இவ்வளோ ஹை டெக்னாலஜி இருக்குது அந்த ஜிம்மில். உள்ளே போனதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஒர்க் அவுட் பண்ணுற மிஷின்ஸ் எல்லாமே இருக்குமாங்க. லைக் எல்லாமே இந்த வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வெயிட் தூக்குற மிஷின்ஸ் எல்லாமே ஹைட்ராலிக் மிஷினாங்க, ஒரு ஹைடெக் மிஷின்ஸாக. அது எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம் அப்படின்னா ரெண்டு சைடு இருக்குமா. ஒரு பக்கம் வந்து ஜூம்பா டான்ஸ்க்காக ஃபுல்லாக ஒதுக்கி வச்சிருப்பாங்களாம், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கார்டியோ மிஷின்ஸ் எல்லாமே இருக்குமாங்க. அந்த கார்டியோ மிஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளோர் இருக்குமாங்க, அந்த பேச்சுலர்ஸ் ஹவுஸுமாங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறதுல தான் கலைக்கு ரூம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜிம்மோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clockல இருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் தான். நாங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இவரோட ரூமுக்கு போயிடுவார். அதுக்கு முன்னாடியே போய் சாப்பிட்டு வந்துட்டு ஃபுல்லாக இவர் மேலே இருப்பாராம், கீழே வெளியே வந்து ஒரு செக்யூரிட்டி இருப்பாராங்க. நைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஜிம்முக்குள்ள கலையரசனும் வெளியே இருக்கிற செக்யூரிட்டி தாத்தாவும் மட்டும்தான் இருப்பாங்களாம். நைட்டு ஒரு 8 மணி இருக்குமாங்க. கலையரசன் வந்து போய் சாப்பிட்றதுக்கு போறாரு. கீழே செக்யூரிட்டி கிட்ட கேட்குறாரு, அண்ணா உங்களுக்கு எதனா சாப்பாடு வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லும்போது, வாங்கிட்டு வாங்க தம்பி, ஒரு 4 இட்லி மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அந்த முனக்கடையில் போனீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வச்சுக்கலாம், நம்ம மந்த் எண்டில் வந்து ஓனர்கிட்ட வாங்கி சம்பளம் வரும்போது கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. சூப்பர்ண்ணே,
எந்த ஊர் தம்பி நீங்கள்? மதுரைண்ணே. அவர் கடைக்காரரும் மதுரை தான்ப்பா. அப்படியா, ரொம்ப சௌகரியமாக போச்சுண்ணே. சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் கடைக்கு போயிட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் பார்சல் வாங்கிட்டு வந்துருக்கிறாருங்க. அதே மாதிரி செக்யூரிட்டிக்கு தேவையான இட்லியும் வாங்கிட்டு வந்து அவர் கையில் கொடுத்துட்டு உள்ளே போகும்போது அந்த நான் சொன்னேன் இல்லையா ஃபேஸ் டிடெக்ஷன், அதில் முகத்தை காட்டுறாரு. ஓப்பன் ஆகுது. எப்பயுமே அது ஓப்பன் ஆகும்போது கீன்னு ஒரு சத்தம் வருவாங்க. அது ஓப்பன் ஆன உடனேயும் அந்த டோரை லாக் பண்ணிட்டு இவர் செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு இவர் மேலே போயிடுறாரு. இதுக்கப்புறம் கலையரசன் கீழே வரமாட்டார், மொட்டை மாடியிலேயே தான் இருப்பார். கலையரசன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தாண்டி தான் மேலே மொட்டை மாடிக்கு போகணும் இல்லையா அவர் ரூமுக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அவர் போயிட்டு இருக்கும் போதே அந்த ஜூம்பா சொன்னேன் இல்லையா, அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த கார்டியோ மிஷின்ஸ்லாம் இருக்கும், பக்கத்தில் ஜூம்பா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அங்கே லைட்டு வந்து ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருந்திருக்குதுங்க. இவர் தான் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணார். ஸ்டெப்ஸு கிட்ட மட்டும் தேவையான லைட்டையும் வெளியே தேவையான லைட்டையும் மொட்டை மாடியில் தேவையான லைட்டை மட்டும் போட்டு வச்சுட்டு தான் இவர் கடைக்கே போயிருக்கிறாரு. இப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லைட் ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருந்திருக்குதுங்க. என்னடா அது, நம்ம லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும், ஒருவேளை மறந்து ஒரு லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணாமல் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா எல்லா லைட்ஸுமே ஆன் ஆகியிருந்துருக்குதுங்க உள்ள. என்னடா அது, நல்லா அவருக்கு ஞாபகம் இருக்குது, அவர் தான் எல்லா லைட்ஸுமே ஆஃப் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாரு கீழே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆஃப் பண்ணிட்டு தான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தேவையான லைட்டை மட்டும் போட்டு போயிருக்கிறார். எப்படி இது சாத்தியமாகும்? ஒருவேளை எதனா ஒரு ஞாபக மறதியில் ஃபர்ஸ்ட் டேங்கிறனால வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க இல்லையா, புது இடங்கிறனால அந்த ஒரு அபிப்பிராயத்தில் மறந்துருப்பேனோ அப்படின்னு அவருக்கு அவரே நினச்சிக்கிட்டு போய் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணியிருக்கிறாருங்க. ஜூம்பாவில் போய் உள்ளே போய் அதுக்கு தனியாக சுவிச்சஸ் இருக்குமா, லெஃப்ட் சைடில் இருக்கிற ரூமுக்கு, ரைட் சைடில் இருக்கிற இந்த கார்டியோ மிஷின்ஸுக்கெல்லாம் தனியாக முன்னாடியே சுவிட்ச் இருக்குமாங்க. முதல்ல போய் ஜூம்பா ரூமில் போய் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா இவர் வாங்கிட்டு வந்தார் இல்லையா சாப்பாடு பார்சல், அந்த பார்சலை வந்து அந்த கார்டியோ மிஷின் மேல தான் வச்சுட்டு போயிருக்காருங்க. ட்ரெட்மில்ல மேல போன் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க, அதுல எதனா ஒரு பொருள் வச்சோன்னா கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மேலதான் இந்த பார்சலை வச்சுட்டு போயிருக்காரு. ஜூம்பா ரூம்ல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த சால்னா பாக்கெட்டு கீழே விழுந்து உடஞ்சி கிடக்குதுங்க. இப்போ இதை பார்த்த உடனேயுமே கலையரசனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஐயோ எக்ஸ்ட்ரா கூட நம்ம எதுவும் வாங்கிட்டு வரலையே, இது என்னடா இது புரோட்டா தான் வாங்கிட்டு வந்துருக்காரு, புரோட்டாக்கு சால்னா இல்லாமல் அன்னைக்கு நைட்டு உட்காந்து அவரே ஃபுல்லாக எல்லாத்தையும் தொடச்சிட்டு அவர் பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா ஒரு ஞாபகத்தில் நம்ம இந்த சால்னா பாக்கெட் மட்டும் வெளியே பிதுக்கிட்டு இருந்தாங்க, நம்ம பார்க்காம கூட இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த புரோட்டா மட்டும் எடுத்துகிட்டு போய் மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு கீழே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு படுத்து தூங்க போயிருக்கிறாருங்க. தூங்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே அவங்க வீட்டுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாராம். மொட்டை மாடியில் நின்று வீடியோ கால் போட்டு, அம்மா அங்கே பார்த்தியா சென்னை எப்படி இருக்குது பார்த்தியா, நான் இங்கே தாம்மா வேலை பார்க்குறேன், இந்த ஜிம்மே நம்மளோட தான்மா, என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது பார்த்தியா, எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேறு கீழே உட்காந்துருக்கிறாருன்னு சொல்லி கீழெல்லாம் காட்டிக்கிட்டு வந்துருக்கிறாரு. கீழே காட்டிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு லைட்டு ஃப்ளிக்கர் ஆகுறது தெரிஞ்சிருக்குதுங்க அந்த ஜன்னல் வழியாக வெளியே. என்னடா அது, மா ஒரே ஒரு நிமிஷம் நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிருக்கிறாரு. போய் பார்த்தா மறுபடியும் எல்லா லைட்டுமே ஆனில் இருந்துருக்குதுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற எல்லா லைட்டுமே ஆனில் இருந்திருக்குது, ஒரு லைட் மட்டும் ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருந்திருக்குது. இவருக்கு இப்போ என்னடா அது, ஒருவேளை சுவிட்சு லூஸ் கனெக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஒரு சுவிட்சுனா பரவாயில்ல, 10-15 சுவிட்சு எப்படி ஒரே நேரத்தில் ஆன் பண்ண முடியும்? இப்போ தான் ஆஃப் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஏதோ தப்பாப்படுது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே போகிறாருங்க. செக்யூரிட்டி கிட்ட போய் கேட்கலான்ட்டு கீழே போகிறாரு. இப்போ அந்த வாட்ச்மேன் கிட்ட போய் கேட்கும்போது, கலை இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைப்பா, லைட் எரிஞ்சா விட்டுருப்பா, அது டெய்லியும் அப்படி தான்ப்பா எரிஞ்சிகிட்டு இருக்கும், நானே அதை கண்டுக்க மாட்டேன். என்னண்ணே சொல்கிறீங்க, அவர் ஓனர் நம்மளை நம்பி விட்டுட்டு போயிருக்கிறாருண்ணே, நம்ம கரண்ட் பில் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படி நாளை பின்ன எதனா என்னைய கேட்டார்னா நான் என்ன சொல்ல முடியும்? இல்லைப்பா அது அப்படித்தான்ப்பா, ஏதோ லூஸ் கனெக்ஷன் போல், இதுக்கு முன்னாடி இருந்த பையனும் இதே மாதிரி தான் சொல்லுவான், வந்து லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவான், அது எதுக்குப்பா நமக்கு, நீ உன் வேலையை பார்ப்பா, நீ போய் உன் ரூமில் படுத்து தூங்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேசியிருக்கிறாரு. வேண்டாம் விருப்பா பேசுவாங்க இல்லையா, ஏப்பா உன் வேலையை பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாருங்க. இப்போ கலைக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அது, வேலைக்கு வந்த முத நாளே இந்த மாதிரி லைட்டை போட்டு வச்சுருந்தோம்னா காலையில் ஒரு வேளை தூங்கி எந்திரிக்கிறது, ஒரு இப்போனாலும் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சாகணும். 4 மணிக்கெலாம் எந்திரிச்சா தான் ஒரு 5 மணிக்கு ஜிம்லாம் ஓப்பன் பண்ணி இவரோட வேலையை பார்த்துட்டு உட்கார முடியும். அப்படியே பார்த்தாலும் விடிய லைட் எரிஞ்சால் மீட்டரில் காட்டிடும் இல்லையா, என்னடா இவ்வளோ கரண்ட் பில் வந்துச்சுன்னு சொன்னார்னா என்ன பண்ணுவார் இவர்? வேறு வழி இல்லாமல் போயிட்டு மறுபடியும் அந்த சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாடிப்படிக்கிட்டே நின்றுட்டு இருந்திருக்கிறாருங்க. அந்த டோரை மூடிட்டு அந்த மாடிப்படிக்கிட்டே நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்திருக்கிறாரு. லைட் எதுவுமே ஆன் ஆகவே இல்லை, திருப்பி ஆன் ஆகவே இல்லை. அந்த டோர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் கண்ணாடி இருக்குமாங்க, அந்த சைடு யாருன்னா நின்னாங்கன்னா தெரியும், இந்த சைடு நின்னாலும் தெரியும், டிரான்ஸ்பரண்டான ஒரு கண்ணாடி டோர் தான் அது. ஸோ அந்த டோருக்கிட்டே நின்றுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ரொம்ப நேரம் உட்காந்து ஃபோன்லேயே நோண்டிகிட்டு இருந்திருக்காரு. ஒரு 11 மணி வரைக்கும் உட்காந்துருக்கிறாருங்க நைட்டு. எந்த லைட்டும் ஆன் ஆகவே இல்லை.
சரி ஓகே, இதுக்கு மேலேயுமே லைட் ஆன் ஆகும் போது நம்ம போய் படுத்து தூங்குவோம்னு சொல்லிட்டு 11 மணிக்கு மேலே போயிருக்கிறாரு. மொட்டை மாடியில் அவரோட ரூமுக்கு போய் படுத்து தூங்கி இருக்கிறாருங்க. விடிய காலையில் ஒரு 2 மணி இருக்குமாங்க, அதாவது மிட் நைட் 2 மணி இருக்குமா. நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் கலையரசன் இருக்கிறாரு. நைட்டு ஒரு 2:30 மணி இருக்குமாங்க, அதாவது ஒரு மிட் நைட் 2:30 மணிக்கு ட்ரெட்மில் ஓடுற சவுண்டு கேட்டிருக்கு. ஒரு மாதிரி அதில் யாராச்சும் ஓடினாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, வெறும் ட்ரெட்மில் ஓடுறதுக்கும் அது மேலே யாராச்சும் ஓடினாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும். டம்மு 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 டம்முன்னு அந்த இடமே லைட்டாக அதிர்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குமாங்க. அந்த சத்தம் நைட்டு 2:30 மணிக்கு கேட்டிருக்கு. இவர் டக்குன்னு பதறி அடித்து எந்திரிச்சு, ஒருவேளை தூங்கிட்டோம் போல், ஃபஸ்ட்டு டேவே லேட்டாக போகிறோமே, கீழே ஆட்கள் வந்துட்டாங்க போல், செக்யூரிட்டியே ஓப்பன் பண்ணிட்டாரு, ரிசப்ஷனிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க போல், இன்றைக்கி வேலை போச்சுடான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிருக்கிறாருங்க. டைமே பார்க்கல அவர். கீழே இறங்கி போனால் அந்த டோர்னு சொன்னேன் இல்லையா, கண்ணாடி டோர், அது ஓப்பனில் தான் இருக்குது. யாரோ நல்லா திறந்து வச்சுருக்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த ட்ரெட்மில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. லைட் எல்லாமே போட்டிருக்குது. அகைன் எல்லா லைட்டுமே போட்டிருக்கு. ஜூம்பா சைடில் எந்த லைட்டுமே இல்லை. கார்டியோ மிஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சைக்கிளிங் அப்புறம் ட்ரெட்மில்லாம் இருக்கிற சைடு மட்டும் லைட்ஸ்லாம் ஆன் ஆகி இருக்குதுங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், ட்ரெட்மில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது கலையரசனுக்கு தூக்கி போடுதுங்க. என்னடா அது? ஏன்னா ட்ரெட்மில்ல வந்து ஓடுறாங்க அப்படின்னா அது ஹைடெக் மிஷினுங்க. அதில் வந்து ஓடுறாங்க அப்படின்னா கலோரிஸ் காட்டுமா சைடில், ரைட் சைடில் லெஃப்ட் சைட்ஸ்லாம் வந்து இந்த எவ்வளோ நேரம் ஓடி இருக்கிறாங்க, எவ்வளோ கலோரி குறைஞ்சிருக்கு, எவ்வளோ இதுங்கிறத அந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டுமாங்க டிஸ்பிளேயில். அதில் 15 நிமிஷமாக காட்டியிருக்கு. 15 நிமிஷமாக அந்த ட்ரெட்மில் வந்து ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி எவ்வளோ கலோரி குறைஞ்சிருக்கு, எவ்வளோ என்னங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கு. இதை பார்த்த உடனேயுமே கத்தி இருக்கிறாரு. வாட்ச்மேன் அண்ணா அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க கீழே. அந்த ஜிம்மை சுற்றி தேடி இருக்கிறாருங்க. அண்ணே வாட்ச்மேன் அண்ணே, அண்ணா எங்கண்ணே இருக்கீங்க, அண்ணா மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த வாட்ச்மேன் வந்து பின்னாடி படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவரை போய் கத்துன்னு கத்திருக்கிறாருங்க கலையரசன். ஏங்க வாட்ச்மேன்னா முன்னாடி இருக்கணுங்க, என்னங்க பின்னாடி போய் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எப்பா இருப்பா, என்னப்பா என்னாச்சுப்பா, எனக்கு உடம்பு முடியலப்பா, அதான்ப்பா பின்னாடி இருந்து படுத்துருக்கேன். ஆனால் மேலே என்னென்ன ட்ரெட்மில் ஓடுது, யாரோ ஓடினாங்கன்னா அதில் மினிட்ஸ்லாம் காட்டுனா அந்த மாதிரி காட்டுதுண்ணே, யாரோ இருக்கிறாங்கண்ணே மேலே, ஒரு நிமிஷம் வாங்கினேன் மேலே வாங்கினேன். எப்பா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா, நீ தூக்கத்தில் எதனா கனவு கண்டுருப்பாப்பா. அண்ணே நான் கனவு காணலைண்ணே, ஒரு நிமிஷம் என் கூட வாங்கினேன்னு சொல்லிட்டு மேலே கூட்டு போயிருக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்த்தா லைட்ஸ்லாம் ஆஃப்ல இருந்திருக்கு, அந்த ட்ரெட்மிலும் ஆஃப்ல தான் இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே வாட்ச்மேன் திட்டி இருக்கிறாரு. எப்பா எனக்கு உடம்பு முடியலப்பா, ஒரு மாதிரி குதுன்னு வருதுப்பா, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குப்பா, அதனால தான் பின்னாடி பெட்ஷீட் போட்டு படுத்து தூங்கிட்டேன். நீ என்னப்பா என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்கிற, எப்படிப்பா ட்ரெட்மில் இந்த மிஷின் வந்து எப்படிப்பா ஆன் ஆகும், ஆள் யாருன்னா வந்தால் தானேப்பா ஆன் ஆகும். அண்ணே நான் பார்த்தேனே, ஓடிச்சுனே, அது அதில் கலோரிலாம் காட்டுச்சுனே, எனக்கு தெரியுண்ணே, நான் ட்ரெயினர்னு எனக்கு தெரியுண்ணே, ஆனால் ஓடினாங்கன்னா தானே இந்த மாதிரி காட்டுன்னு சொல்லி கெஞ்சிருக்கிறாருங்க. அவர் இதெல்லாம் சும்மா என்ன தேவை சொல்லிட்டு இருக்காதப்பா, நான் போய் படுத்து தூங்குறேன்னு அவரை. அண்ணே நீங்களும் என் கூடயே எங்கேயே படுங்க எப்பா, அப்புறம் காலையில் வெளியே தப்பாயிரும்பா, வாட்ச்மேனாக வெளியே தான்ப்பா இருக்கணும், நீ தான் முன்னாடியே இருக்க மாட்டேங்கிறேன், பின்னாடி தானே போய் தூங்குற, அதுக்கு ஏன் கூடயாச்சும் மேலே வந்து தூங்கு. அதான் அந்த இது இருக்கு இல்லையா, அதான் யாருமே ஜிம்முக்குள்ளே வர முடியாதுன்னு, கீழே தான் அந்த டிடெக்டர் இருக்கு இல்லையா, ஃபேஸ் காட்டினாலும் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தானே உள்ளே வர முடியும், அதெல்லாம் சேஃப்டியாக தான் இருக்கும், நீ உள்ளே வான்னு சொல்லிட்டு மெயின் ஷட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளேயே லாக் பண்ணிவிட்டு மேலே போய் அவரை வாட்ச்மேனை கூட்டு போயிட்டு ஒரு ரூமில் படுத்து தூங்கி இருக்கிறாருங்க மொட்டை மாடியில். இப்போ வாட்ச்மேன் நல்லா படுத்து கொரட்டை விட்டு தூங்குறாருங்க. ஆனால் கலையரசனுக்கு தூக்கமே வரல. மிஞ்சி போனால் இன்னொரு 1.5 மணி நேரம் தான், அப்படியே கிளம்பி மறுபடியும் ஜிம்மை ஓப்பன் பண்ணுற டைம் வந்துடும் அப்படிங்கிறனால அவர் தூக்கமே இல்லையா. இன்னொன்று மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு, நம்ம பேசாமல் ஊருக்கே போயிடலாம். ஏன்னா வந்த மொத நைட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணதே கிடையாதான். இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள்லாம் ஊரில் பசங்க அப்புறம் ஊருக்குள்ளே இருக்கிறவங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி நான் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை ப்ரோ. மொதல் நாள் நைட்டே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி என்னை கேட்டார். நான் மொதல் நாளே ஓடி இருப்பேன் பிரதர் ஊருக்கு, ஆனால் என்னால் அப்படி ஓட முடியலை. ஏன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 4:30 மணிக்கெலாம் ஜிம்மை ஓப்பன் பண்ணி விட்டு எல்லா லைட்ஸையும் ஆன் பண்ணி விட்டு இவர் கீழே போய் உட்காந்துருக்கிறாருங்க. ரிசப்ஷனிஸ்ட் வந்ததுக்கப்புறமா இவர் போய் ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தூங்கியிருக்கிறார் நல்லா. ஏன்னா இவர் மட்டும்தான் ட்ரைனரும் கிடையாது, இன்னொரு 2-3 பேர்லாம் வெளியே இருந்தும் வராங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்துக்கிட்டோம், நான் ஒரு 2 மணி நேரம் மட்டும் தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு வராருங்க. ஒரு 7 மணிக்கு காலையில் விடியங்காத்தால் ஒரு 7 மணிக்கு கீழே வராரு. வந்தால் நேராக போய் ஓனர் எங்கெங்க இருக்கிறாரு, இன்னும் வரலப்பா 8 மணிக்கு தான் வருவார். சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு இவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ட்ரைனிங் கொடுத்துட்டு இவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. 8 மணிக்கு ஓனர் வந்ததுக்கப்புறமா ஆளாக போய் பார்த்துட்டு, சார் எனக்கு சென்னை செட் ஆகலை சார்,
ஒரு மாதிரி ஹீட் ஆகுது, உடம்புலாம் ஒரு மாதிரி ஹீட் ஆகுது, நைட்லாம் தூக்கம் இல்லைங்க பாருங்கள், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி செவந்து போயிருக்குதா, நான் ஊருக்கே போயிடுறேன் சார். எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஃபோனை போட்டு நான் சொன்னால் கண்டிப்பாக அவர் என்னை திட்டுவார். போன அன்னைக்கே என்னடா பண்ணேன், ஓ மேலே தான் தப்புன்னு சொல்லி என்னை திட்டுவார். நீங்கள் கொஞ்சம் நான் சரியில்லை, அவனை வந்து எனக்கு பிடிக்கல, நான் ஊருக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்களாம் எதுனா சொல்கிறீங்களா சார்னு சொல்லி கேட்டால், எப்பா உனக்கு என்ன ஆச்சு, இப்போ உங்கள் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா, அவர் ரொம்ப வருஷமாக பழக்கம், அவர் உன்னை பற்றி அவ்வளோ தூரம் சொல்லி உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு தான் நான் உன்னை இங்கே கூப்பிட்டேன், முத நாளே வந்து இப்படி பண்ணுனா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. சார் நான் ஒளிவு முறையோட பேச விரும்பலை, நேற்று நைட்டு என்னென்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாருங்க. என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அப்படியா, சரி வா அப்படின்னு சொல்லி இவர் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கூட்டு போயிருக்கிறாருங்க ஓனர். மேலே கூட்டு போனப்போ எந்த ட்ரெட்மில் வந்து நீ சொன்னப்பா வானாய் ஓடிட்டு இருந்துச்சுன்னு சொன்னோன்னே அவர் காட்டியிருக்கிறாருங்க. இதுதான் சார், இந்த ட்ரெட்மில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியா, ஓகே, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு அடி அடிச்சிருக்கிறாருங்க. அதை அடித்த உடனேயும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. அங்கே கலோரி வந்து ஆல்ரெடி இவர் பார்த்த அதே 15 மினிட்ஸ் மேலே வந்து அதே இவர் பார்த்த டிஸ்பிளேல என்ன பார்த்தாரோ அது அப்படியே இருக்குதுங்க. எப்பா இது வந்து ரிப்பேர் ஆன ட்ரெட்மில்ப்பா, இது அதனால தான்ப்பா இங்கே நான் வச்சிருக்கிறோம். ஆனால் அது அந்த நீ என்ன பண்ணியிருக்கணும், நீ எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணியே, ஃபேன் சுவிட்சை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியே, இந்த மிஷின்ஸோட சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணியா? இல்லை சார் நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அதனால தான்ப்பா அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்திருக்கு, அது ஒன்றும் இல்லை, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நானே கேட்டேன், எங்கள் ட்ரெட்மில் எப்படிங்க வந்து ரிப்பேர் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு அந்த கலோரியோடையே காட்டுமா, கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கும்போதே காட்டுமா? அது ஒரு ட்ரெயினர் எப்படி போய் சொல்லுவார், அவர் கரெக்டாக சொல்ல மாட்டாரா? என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் கேட்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, அவரோட கண்ணில் பொய் தெரிஞ்சிருக்குதுங்க, அந்த ஓனர் வந்து பொய் சொல்கிறாருங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. சரி பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம இருப்போம் நைட்டு, ஒரு வேளை எதனா அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம நாளைக்கு காலையில் கிளம்பி ஓடிடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. எப்போ? ரெண்டாவது நாள் சேர்ந்து ரெண்டாவது நாள் காலையிலேயே இந்த முடிவு எடுத்துட்டார். சார் ஓகே சார், நான் இன்னைக்கு நைட்டு இருக்கிறேன் சார், எதனா ஒன்று அசம்பாவிதம் எதனா நடக்குதுன்னா நாளைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சார். அப்படிலாம் நடக்காதப்பா, நீ எதனா போட்டு குழப்பிட்டு இருக்காத, உன்னோட மைண்டை முதல்ல தெளிவாக வச்சுக்க. உனக்கு ஒருவேளை மொட்டை மாடியில் படுத்துங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண அப்படின்னா ரிசப்ஷன்லேயே கூட நீ பாட்டுக்கு பெட் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கோ, இந்த கீழே பாய் மாதிரி வச்சு கூட நீ படுத்துக்கோ, ஏன்னா பக்கத்துலேயே தானே செக்யூரிட்டி இருக்கிறாரு அப்படின்னா. இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன் சார், இன்னைக்கு நைட் என்னன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அன்னைக்கு நாள் முழுக்க ஒர்க் அவுட்டுக்கு ட்ரைனிங் பண்ணுறாரு. எல்லாரையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 7 மணி ஆகுது, டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. வழக்கம் போல் அந்த மதுரை கடைக்கு போகிறாரு. சாப்பாடு இன்னைக்கு வாங்கிட்டு வரல, அங்கேயே உட்காந்து சாப்பிட்றாரு. அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த மதுரைக்காரர் தான் ஹோட்டல்காரர் இல்லையா, இவங்க ஊருக்காரர் தாங்கிறனால அவர்கிட்ட பேச்சை கொடுக்குறாரு. அண்ணே இதுக்கு முன்னாடி இந்த ஜிம்மில் வந்து வேலை பார்த்தவங்க இங்கே தான் வந்து வாங்கிட்டு சாப்பிட்டு போவாங்களாமே, செக்யூரிட்டிக்கு இங்கே தான் சாப்பாடெலாம் வாங்கிட்டு போவாராமே, இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவர் இங்கே தான் வந்து சாப்பிடுவாராமேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாய்யா அங்கே தான் வேலை பார்த்தாப்புல, ஏன்னா அந்த பையன் வந்து இந்த வேலையை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது என்னன்னே தெரிலப்பா, அந்த பையன் வந்தே ஒரு வாரம் தான் ஆச்சு, இந்த ஜிம்மில் வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது, நீயே 15வது ஆள், நீ ட்ரைனிங்க்கு மட்டும் வரேன்னு சொல்ல வேண்டியதானே, நீ எதுக்கு எங்கேயே தங்கி வேலை பார்க்குறேன்னு சொன்னேன். இல்லை அது எங்கள் அண்ணன் பார்த்து விட்ட வேலையா, அவன் தான் வந்து சரி நமக்கு வெளியேனா ஒரு இன்னொரு செலவாகும், அதுவே ஜிம்லேயே இருந்தால் அவரே பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு தான் ஜிம்லேயே இருந்து ட்ரைனிங் பண்ணுற மாதிரி சேர்த்து விட்டாரு. நான் என்ன பண்ணுறது, அப்படியா என்னன்னு தெரிலப்பா, அங்கே ஏன் எல்லாருமே போயிட்டே இருக்கிறாங்கன்னு தெரில, உனக்கு எதனா தெரியுமான்னு சொல்லி அந்த கடைக்காரரு கலைக்கிட்ட கேட்டிருக்கிறாரு. எங்கே இவர் எதனா ஒன்று சொல்ல போய் இவர் ஊருக்கே போயிட்டாலும் ஜிம்முக்கு பேர் கெட்டு போய் இவரால் தான் ஜிம்மே போச்சுன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா, அதனால் எதுவுமே சொல்லலை. இல்லைண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நான் சும்மா தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு எப்படிப்பா சௌகரியமாக இருக்கா, அங்கே எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னா, அதெல்லாம் சூப்பராக இருக்குண்ணே, நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாருங்க. ஜிம்முக்குள்ளே போகிறப்போ ஒரு 2 ஸ்டெப்பு பேக்கில் வச்சு செக்யூரிட்டியை பார்த்து கலையரசன் கேட்குறாருங்க, அண்ணே நான் ஒரு கேள்வி கேட்பேன், கரெக்டாக ஆன்சர் பண்ணு, நான் ஓனர்கிட்டயோ இல்லை யாருக்கிட்டே இதை ஷேர் பண்ண மாட்டேன், என்கிட்ட நீ ஷேர் பண்ணு சரியா, உன் கூட பிறந்த தம்பியாக நீ நினச்சிக்க, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, எப்பா என்னப்பா இப்படிலாம் பேசுகிற, நான் ஏன்ப்பா மறைக்கணும், நான் எதையும் மறைக்கணும்னு அவசியம் கிடையாதுப்பா, நீ கேளுப்பான்னொடனே, அண்ணே இந்த ஜிம்மில் வந்து ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குல்ல, புரியலப்பா அண்ணே, இந்த ஜிம்மில் வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குண்ணே, மேலே வந்து யாரோ இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, எனக்கு தெரியும், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா எனக்கு அப்படி எதுவும் நான் கேள்விப்பட்டது இல்லையப்பா. அண்ணே நீங்கள் ஒரு வருஷமாக அந்த ஜிம்மில் வேலைக்கு இருக்கீங்க, நீங்கள் தான் செக்யூரிட்டி, நீங்களே பார்த்துருக்கீங்க எத்தனை பேர் வேலையை விட்டு போயிருக்கிறாங்கன்னு, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னால், அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஜிம்மோட ஓனருக்கு நிறைய எதிரிங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவர் இதுக்கு முன்னாடி வந்து அத்லெட்டாக இருந்தப்போ இவங்க கூட இருந்தவங்களாம் நிறைய பேர் ஜிம்மு வச்சுருந்தாங்க, இதே ஏரியாவில் ஒருத்தர் பெரிய ஜிம்மு வச்சுருந்தாரு, அவருக்கு ஆப்போசிட்டாக இவர் ஆரம்பித்ததுக்கப்புறமா இவர் கொஞ்சம் ஃபெமிலியருங்கிறனால இவர்கிட்ட எல்லோரும் வந்துட்டாங்க, அதனால் விரக்தியில் இந்த ஜிம்மு மேலே வந்துட்டு ஏதோ செய்வனை வச்சுட்டாங்கப்பா. என்னென்னு சொல்கிற,
ஆமாப்பா செய்வன வச்சுட்டாங்க, அதனால தான் வந்து டெய்லியும் ஏதோ தப்பு தப்பாக நடக்குது, அமானுஷ்யமாக நடக்குது. இங்கே வரவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடிபடுறது, காலில் கையில் அந்த இரும்புலாம் விழுந்து ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷனுக்குலாம் போயிருக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் இப்போ கலையரசனுக்கு ஒரு மாதிரி பயத்தை கிளப்புதுங்க. ஆனால் செய்வனங்கிற அப்புறம் எப்படின்னு அது எனக்கு ஒன்றும் புரியலையேண்ணே. சரி ஓகேண்ணே, நான் நாளைக்கு காலையில் ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு நான் வெளியே எங்கேயும் தங்கிக்கிறேன்ப்பா, கையெடுத்து கும்பிட்றேன், நான் கூட உன் கூட வரேன், மேலேயே நான் தங்கிக்கிறேன், ஏன்னா சத்தம் கட்டிச்சுன்னா மேலேருந்தே கூட நம்ம பார்த்துப்போம், வெளியே யாரும் உள்ளே வரப்போகிறது கிடையாது, ஜிம்மில் வந்து வெளியே அந்த கேட்டை உடச்சிட்டு உள்ளே அதுவும் அந்த லாக் இருக்குது, ஃபேஸ் லாக் இருக்குது, இதெல்லாம் தாண்டி யாரும் உள்ளே வரப்போகிறதில்ல, நான் கூட உன் கூட வரேன், டெய்லி நான் உன் கூடயே படுத்துக்கிறேன் தூங்குறேன், நீ தயவு செஞ்சு ஓனர்கிட்டேயோ எதுவும் இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கிறாருங்க. கலையரசனும் செக்யூரிட்டியும் மொட்டை மாடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குமாங்க. கலையரசன் இன்னும் தூங்கலை, ஒரு மாதிரி அறத்தூக்கத்திலே தான் இருக்கிறாரு. இது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. கண்ணாடி நொறுங்கின சத்தம் ஒன்று, கீழே வந்து ஏதோ ஒரு கண்ணாடி நொறுங்கி விழுந்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்கு. இப்போ டக்குன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சுன்னு செக்யூரிட்டி என்ன எழுப்புறாரு. தம்பி என்னாச்சுப்பா, என்னப்பா ஏதோ கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேட்குதுப்பான்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கிறாரு அவரும். ஆனால் கீழே தானே ஏதோ சத்தம் கேட்குது, வா போய் பார்க்கலாங்கிறாரு. வேணாம்ப்பா காலையில் பார்த்துக்கலாம், இன்னொரு 4 மணி நேரம் தானே, நம்ம படுத்து தூங்குவோம்ப்பா, இல்லை ரூம்குள்ளே கூட போயிடலாம், மொட்டை மாடியில் வெளியே தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க, நம்ம ரூம்குள்ளே கூட போயிடலான்னு சொல்லி பயந்துருக்கிறாருங்க. ஏன்னா இப்படி பயப்படுற, கீழே தானே ஏதோ சத்தம் கேட்குது, நாளைக்கு ஓனர் நம்மளை தானே கேட்பாரு, வானே போய் பார்க்கலான்னு சொன்னால் இல்லைப்பா ஓனர் எதுவும் கேட்க மாட்டாரு, தயவு செஞ்சு வா உள்ளே போய் படுத்துடலாம் அப்படின்னு இருக்கிறாரு. நோ என்னண்ணா பேசிகிட்டு இருக்கா, வானான்னு சொல்லிட்டு அவர் கீழே போயிருக்கிறாருங்க. லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கிட்டே கீழே போய் பார்த்தா அந்த கண்ணாடி டோர் இருக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஜூம்பாக்கும் இதுக்கும் காமனான ஒரு கண்ணாடி இருக்கு இல்லையா, இவங்க அந்த டோரை ஓப்பன் பண்ணி தான் உள்ளே போகணும். அந்த டோரு சுக்கு நூறாக நொறுங்கி விழுந்துருக்குதுங்க கீழே. என்னடா அதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் எல்லா லைட்டையும் ஆன் பண்ணியிருக்கிறாரு. லைட்லாம் ஆஃபில் தான் இருந்திருக்கு. லைட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த ஜூம்பாக்கை வந்து ஒன்று வச்சுருப்பாங்களாங்க, ஒரு ஜிம்னாஸ்டிக் பால். அந்த பாலில் உட்காந்துக்கிட்டே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்களாங்க, இப்படி உட்காந்துக்கிட்டே இப்படி சுற்றுவாங்களாம், அப்புறம் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களாம். அந்த பால் மேலே ஒரு வெயிட் உட்காந்துருக்கிற மாதிரி புல்லரிக்குதுங்க எனக்கு. அந்த பால் மேலே யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்குறாங்க. அந்த பால் வந்து இப்போ நம்ம மேலே உட்காந்து நான் இப்படியே ஆட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டிட்டு அதில் எக்ஸசைஸ் பண்ணேன்னா அந்த பாலோட அமுக்கம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அமுங்கி யாரோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேலே உட்காந்து. ஆனால் மேலே யாருமே இல்லை. இதை பார்த்த உடனேயுமே கலையரசனுக்கு வந்து இன்னும் பதட்டமாகுதுங்க. அந்த பாலை போய் பக்கத்தில் போய் பிடிச்சிருக்கிறாரு. பிடிச்ச உடனேயும் அது தூக்கி இருக்கிறாரு, நார்மலாக தான் தூக்க முடியுதான், அந்த வெயிட்டே இல்லையா, யாருமே இல்லையா. இப்போ அந்த பாலை தூக்கி ஓரமாக போட்டுட்டு இவர் பயந்துக்கிட்டே வெளியே வந்திருக்கிறாருங்க. அந்த ட்ரெட்மில்லேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சான், கீ கீ கீன்னு ஒரு சத்தம் கேட்குமா. அந்த சத்தம் கேட்டவுடனே கிட்டக்க போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் டே நைட்டு நடந்த அதே சம்பவம். அந்த இதில் யாரோ ஓடி இருக்கிறாங்க, அந்த கலோரிஸ்லேருந்து எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இப்போ கலையரசன் அதுக்கு மேலே ஏறி நின்று அந்த ட்ரெட்மில்லை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஆஃப் ஆகவே இல்லை. ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக ஆன் ஆகி வேகமாக ஓட வச்சுருக்குதுங்க அவரை. அதாவது ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீடில் வச்சிருக்காங்க, அதில் வந்து வேகமாக ஓடணுமா, அந்த மாதிரி வச்சோன்னையும் ஒரு பதட்டத்தில் வந்து வேகமாக ஓடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வலிக்கு விழுந்துருக்கிறாருங்க. அப்படியே வாரி விட்டுருமா, பின்னாடி வாரி விட்டு கீழே விழுந்து அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு இல்லையா, அது கையிலெல்லாம் குத்தி ரத்தமாக இருக்குதுங்க, கையெல்லாம் ரத்தம். இப்போ மேலேருந்து செக்யூரிட்டி இப்போ தான் வராரு. தம்பி என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணே நான் தான் சொன்னேன்ல நான் இங்கே ஏதோ இருக்குன்னு, இங்கே பாருங்கண்ணே இந்த கண்ணாடியெல்லாம் உடச்சி வச்சிருக்குதுண்ணே, இங்கே பாருங்க கீழே விழுந்து எனக்கு கையெல்லாம் கீறிடுச்சு, இந்த பால் மேலே வேறு யாரோ உட்காந்துருந்தாங்கண்ணே, இந்த ட்ரெட்மில்லையும் ஆன் பண்ணி வச்சுருந்தாங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது அந்த செக்யூரிட்டி வந்து இவர் மேலே பழிய போட்டிருக்கிறாரு. தம்பி நீ தானேப்பா கீழே வந்த, அப்போ நீ தானே கண்ணாடியை உடச்சிருப்ப, அப்போ நீ தானே எல்லாத்தையும் பண்ணியிருப்ப, ஏன்ப்பா இந்த மாதிரி பேசுறேன்னு சொன்னோன்னே ஒரு செம்ம கோவமா இருக்குதுங்க. அவர் சட்டையை பிடிச்சி என்னடா பேசுற, என்ன பேசுற நீ, என்னது வேலை போயிருமா, யோ என் உயிரே போயிருயா, இங்க என்ன நடக்குதுங்க, யார் யார் இருக்காங்க, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லியா. இவர் சட்டையை பிடிச்சு கேட்டுட்டு இருக்கும் போது கீழே ஒரு சத்தங்க. என்ன சத்தம் அப்படின்னா, அந்த உள்ளுக்குள்ளே யாராச்சும் அந்த கேட்டை தாண்டி வந்தாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை ஃபேஸ் டிடெக்டிவ் பண்ணி உள்ளே வராங்க அப்படின்னா அந்த கேட் வந்து ஒரு சத்தம் கொடுக்குன்னு சொன்னேன் இல்லையா, கீ அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்துட்டு தான் உள்ளே போகும். அதே மாதிரி மூடும் போது ஒரு சத்தம் கொடுக்கும். அந்த சத்தம் கீழே கேட்குதுங்க. மெயின் டோர் க்ளோஸில் இருக்குது கீழே ஜிம்மில். அந்த ஷட்ரு போட்டு வச்சு உள்ளே லாக் போட்டிருக்கிறாங்க. இந்நேரத்தில் யார் கீழே அது வழியாக உள்ளே வருவா. இந்த சத்தத்தை கேட்ட உடனேயுமே வாட்ச்மேனுக்கும் கலையரசனுக்கும் ஒரு மாதிரி வேர்த்து குட்டி இருக்குதுங்க. நே உனக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சுல? ஆமாம் தம்பி, கீழே ஏதோ யாரோ வந்தாங்கன்னா தானே அந்த கேட்டு சத்தம் கேட்கும். ஆமாம் தம்பி, வெளியே லாக் போட்டு தானே இருக்குது. ஆமாம் தம்பி, அப்போ வா கீழே போய் பார்க்கலாம். இல்லை நான் வரலப்பா, நீ போகாதப்பா, வாப்பா மேலே ரூமுக்கு ஓடிடலாம். யோ வாயா என் கூடன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்கிறாருங்க. கீழே போய் பார்த்தா அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகிருக்குது.
சாதாரணமாக அது ஓப்பனே ஆகாதான். அந்த லாக்கோட இது வந்து நைட்டுமே இவங்க சேஃப்டி பர்பஸ்க்காண்டி அந்த லாக்கையுமே ஆனில் வச்சுட்டு தான் படுத்து தூங்குவார். நான் ஆரம்பத்துலேருந்தே கதையை நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது ஆனில் தான் இருக்குது. யாரோட ஃபேஸ் டிடெக்ட் ஆகி உள்ளே வந்திருக்கிறாங்க. அப்போது இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கீழே தான் வந்து ஜென்ஸ் பாத்ரூமும் லேடிஸ் பாத்ரூமும் இருக்குமாங்க. அந்த பாத்ரூம்குள்ளே ஒரு சத்தம் கேட்டிருக்கு. யாரோ இருக்காங்கண்ணே, பேய் இல்லைண்ணே, எவனோ இருக்கிறானே இந்த இடத்துல, ஏதோ தப்பாக இருக்குண்ணே, மானே உள்ளே போய் பார்க்கலாங்கும்போது அவர் கட்டையெல்லாம் எடுத்துருக்கிறாருங்க. அங்கேருந்து கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே அந்த பாத்ரூமை மெதுவாக ஓப்பன் பண்ணிட்டு போய் பார்த்தா ஒரு சத்தங்க. இந்த ஜிம்மில் லாக்கர்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த லாக்கரை யாரோ ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டு, ஜிம்மில் கொஞ்சம் அது கொஞ்சம் பழைய இதாக இருக்குமாங்க, ஒரு மாதிரி சத்தம் கேட்குமா. அந்த லாக்கரை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்ட உடனேயும் உள்ளே வேமா போயிட்டு அடிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. போனால் யாருமே இல்லையா, இந்த லாக்கர் மட்டும் ஓப்பனில் இருக்குதான். உள்ளே எல்லா பாத்ரூம்லையும் எல்லா டாய்லெட்லையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாங்க, யாருமே இல்லை. அந்த ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம உள்ளே போனோன்னா லைட் எரியுமாங்க. ஆள் இல்லை அப்படின்னா ஒரு 60 செகண்ட் இல்லை 30 செகண்ட்லேயே லைட்லாம் தானாகவே ஆஃப் ஆயிரும். இப்போ இவங்க நிற்கிறது லாக்கருக்கு இந்த பக்கம், லாக்கருக்கு அந்த பக்கம் தான் ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது, ஒரு மிரரும் இருக்குங்க. இப்போது இவங்க அந்த ரெஸ்ட் ரூமில் போய் பார்த்தப்போ 5ஆம் நம்பர் லாக்கர் ஓப்பனில் இருக்குது. உள்ளுக்குள்ளே எந்த பொருளுமே இல்லை, ஒரே ஒரு கர்ச்சீஃப் மட்டும் கிடக்குதுங்க. உள்ளே இந்த ஜிம்முக்கு கொண்டு போவாங்க இல்லையா, டவல் மாதிரி சின்னதாக, அது மட்டும் ஒன்று மட்டும் கிடக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல லைட் ஆஃப் ஆகிருக்குதுங்க. என்ன அப்படின்னா, ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் தான் அந்த லைட்ஸ்லாம் ஆன்லேயே இருக்குமாங்க. ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் கொஞ்சம் நேரம் ஒரு 20 செகண்ட் நம்ம இப்படியே நிற்கிறோம், இல்லை ஒரு 30 செகண்ட் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், உட்காந்தே இருக்கிறோம், எந்த ஆக்டிவிட்டிஸும் இப்படி கையை காலை ஆட்டாமல் இருந்தோம்னா அந்த லைட்டு தானாகவே ஆஃப் ஆயிருமா. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி. இவங்க வந்து ஒரே மாதிரி உறைஞ்சி போய் அந்த இடத்த பார்த்துக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. லைட் ஆஃப் ஆகிருக்குதுங்க. ஆஃப் ஆன உடனேயும் கலையரசன் வேமா கையை ஆட்டி இருக்கிறாருங்க. கையாட்டி லைட்டாக இங்கிட்டு முன்ன பின்ன நடந்து போயிருக்கிறாரு. இங்கே லைட் ஆன் ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த டாய்லெட் சைடும் லைட்டு வரிசையாக ஆன் ஆகிருக்குதுங்க. அந்த டாய்லெட்டோட டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணாலே வேகமாக போகுமாங்க. யாரோ ஒருத்தர் வேகமாக அதை அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே இவங்க பதறி போய் நின்றுட்டு இருந்துருக்குறாங்க. ஆப்போசிட்லேயே மிரர் இருக்குது இவங்களுக்கு. அங்கிட்ட யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த கண்ணாடியில் தெரியும். ஸோ இப்போ கலையும் செக்யூரிட்டியும் அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அந்த பக்கத்துலேருந்து யாருமே வரலையாங்க. ஆனால் லைட்டு மட்டும் வரிசையாக எரிஞ்சிருக்குதுங்க. வரிசையாக ஆன் ஆயிருக்கு. நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு லைட்டாக ஆன் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஆன் ஆயிருக்குது. இதை பார்த்த உடனே 2 பேருக்குமே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறாங்க. இப்போ அந்த பாத்ரூம்லேருந்து செக்யூரிட்டியும் கலையரசனும் வேமா வெளியே ஓடி வந்துருக்காங்க. அண்ணே வானே வெளியே போயிடலானே, சொன்னா கேள்வி வானே போயிடலான்னு சொல்லும்போது, தம்பி கீ மேலே தான்ப்பா இருக்குது, மெயின் டோரை கீ அந்த லாக் பண்ணாங்க இல்லையா ஷட்டரை, அந்த கீ வந்து மேலே தான்ப்பா இருக்குன்னு சொல்கிறாரு. ஐயோ யாரியா நீ, வாயா உடச்சி கூட போயிடலாம், இல்லை தப்பாயிருப்பா, மற்ற விஷயத்தெல்லாம் சொன்னால் கூட நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா, இதை நம்ம உடச்சிட்டோன்னா நம்மளே தான் ஏதோ ப்ளே பண்ணுறோங்கிற மாதிரி வேறு மாதிரி திருப்பி விட்டு போயிடுவாங்கப்பா, ஜிம்மோட பேர் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாப்பா மேலே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் மேலே போயிருக்கிறாங்க. வேகமாக ஓடி இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வேகமாக மேலே போயிட்டு அந்த கீயை எடுத்துகிட்டு இருக்கும்போது கீழே ஒரு சத்தங்க. ஒரு 150 கிலோவுக்கு மேலே இருக்குமாங்க. அந்த வெயிட் பிளேட்ஸ் எல்லாம் வச்சு அந்த பாரை தூக்குனா எப்படி இருக்கும், அந்த வெயிட் லிஃப்டிங் பாரை தூக்குவாங்க இல்லையா, அந்த பாரை கீழே டம்னு போட்டால் எப்படிங்க இருக்கும். ஜிம்மில் நார்மலாக ஒரு 10 கிலோ 20 கிலோ போட்டாலே ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அதை விட பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்டுருக்குதுங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இருக்கும் போதே மேலே அந்த கீ எடுத்துட்டு என்னன்னு சொல்லி கீழே வந்து பார்த்தா 150 கிலோ வெயிட் பிளேட்ஸை வச்சு அந்த பார்பெல்ல யாரோ ஒருத்தர் கீழே தூக்கி போட்டிருக்கிறாங்க. சாத்தியமே கிடையாதான். அவர் ஒரு ட்ரெயினர், அவருக்கு தெரியும். வெயிட்டு வச்சு அந்த மிஷினுக்கு மேலே தான் அதை வச்சுருந்துருக்குறாங்க. அது வலிக்கி விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை யாருனாச்சும் வெயிட் லிஃப்ட் பண்ணி தூக்கி போட்டால் மட்டும்தான் உண்டு. அப்போ யார் இதை பண்ணியிருப்பா? டம்முன்னு ஒரு சத்தம். இதுக்கு சாத்தியமே கிடையாதுன்னு வானே முதல்ல வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாருங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பார்த்துருக்காரு, ஃபேஸ் ஐடென்டிஃபை வச்சு பார்த்துருக்காரு, அன்ஐடென்டிஃபைன்னு வந்துருக்குதுங்க. இவரோட ஃபேஸும் இவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும். இவர் தான் இந்த இடத்தையே பார்த்துக்கிறாரு. இவரோட ஃபேஸை தான் டிடெக்ஷன் பண்ணணும் அது. ஆனால் அன்ஐடென்டிஃபைன்னு வந்திருக்குது. ஒன்றுமே புரியலைங்க அவருக்கு. இதுக்கு என்னன்னே இது ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அதை போட்டு உடனே உடச்சிருக்கிறாங்க. ஆட்டி பார்த்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறாருங்க கீழே. எங்கள் அப்பாவுக்கு வேறு ஆப்ரேஷன் பண்ணணும்னா, இல்லைனா அந்த கருமை நான் வந்திருக்கே மாட்டேனே சென்னைக்கு, எனக்கு எரிச்சலாக வருதுண்ணே, என்னன்னே இதுக்கு நான் அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் அறியாமே குழம்பு இருக்கிறாருங்க. அந்த நிலமையில் யாராக இருந்தாலும் அழுது குழம்பத்தான் செய்வாங்க. அதையே தான் கலையரசனும் பண்ணியிருக்கிறாரு செக்யூரிட்டி கிட்ட. செக்யூரிட்டி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிறாரு. என் பொண்ணுக்குமே கல்யாணம் வச்சுருக்கேன்யா, இந்த மாதிரி ஆகும்னு தெரிலையா, ஒருவேளை நம்ம செத்துருவோமாயா நைட்டே இங்கே உள்ளுக்குள்ளே அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறார்.
இவங்க ரொம்ப நேரமாக குழம்பிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் இப்படியே உட்காந்துருக்குறாங்க உள்ளேயே. இப்போ என்னென்னமோ சத்தம் கேட்டிருக்குது, மேலே அந்த ட்ரெட்மில் மறுபடியும் ஓடுது, எல்லா மிஷின்ஸுமே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குதுங்க. ட்ரெட்மில் ஓடி இருக்குது, லைவாக பார்த்துருக்குறாங்க ஒரு விஷயத்த. இந்த பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, செஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மிஷினாக. அந்த மிஷின்னு தன்னால் யாருமே உட்காரல, இவங்க இத்தனைக்கும் கீழே தான் உட்காந்துருக்குறாங்க. அதுவாக எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அதே முறையில் வேகமாக கூட இல்லை, ஒரு ஆள் உட்காந்து மெதுவாக அதில் செஸ்ட்டுக்கு போட்டால் எப்படி இருக்கும் கிளாஸ், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. இதை பார்த்துட்டு 2 பேருமே அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க, வாயில் கையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்துருக்குறாங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து எல்லா மிஷின்ஸும் ஆப்ரேட் பண்ணுறது தன்னால் நின்றுருக்குது, மேலேயும் சத்தம் இல்லாமல் நின்றுருக்குது. ஒரு 2:30 மணி இருக்குமாங்க. அந்த ஃபேஸ் டிடெக்டிங் பண்ணுற மிஷினில் கலையரசன் மேமா ஓடி போய் மூஞ்ச வைக்கிறாரு. முகத்தை காட்டும்போது ஒரு ஸ்கொயர் ஃபேஸில், அதாவது நம்ம ஃபேஸோட இது அங்கே ஸ்கேன் ஆகுமாங்க. அதே மாதிரியே பக்கத்தில் ஒரு ஸ்கேன் ஆகிருக்கு, பக்கத்தில் ஒரு முகம் வந்து ஸ்கேன் ஆகிருக்கிறதுல அந்த மிஷினில் தெரியுது. இதை பார்த்தோன்னே பயந்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்துருக்குறாரு, அங்கே யாருமே இல்லை. வாட்ச்மேன் அண்ணா இவருக்கு பின்னாடி நிற்கிறாரு லெஃப்ட் சைடில், ஆனால் அது டிடெக்ட் பண்ணது ரைட் சைடில். அங்கே பார்த்தா அங்கே யாருமே இல்லை. என்னடா இதுன்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கேட்டு தன்னால் அங்கே ஆக்சஸ் ஆகி ஓப்பன் ஆகிருக்குதுங்க. ஓப்பன் ஆன உடனே இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நேரமில்ல, வானேன்னு சொல்லிட்டு அவர் வாட்ச்மேன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே போயிருக்கிறாங்க. அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த ஷட்டரை மூட போயிருக்கிறாருங்க. வெளியே வந்துட்டு கலையரசன் ஒரு செகண்ட் நிப்பாட்டிட்டு பார்த்துருக்குறாருங்க. உள்ளுக்குள்ளே வந்து அந்த வாட்டர் பிடிக்கிற இடம் இருக்கும் இல்லையா, தண்ணி பிடிக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அங்கே அந்த டம்ளர் வந்து கீழே இருக்குது, அதில் யாரோ வாட்டர் பிடிச்சிட்ருக்குறாங்க. வாட்டர் ஓப்பன் ஆகி அதில் விழுந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கும்போது வாட்ச்மேன் வந்து சட்டையை பிடிச்சி இழுத்துருக்குறாங்க. வாங்க தம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூடுறதுக்கு முன்னாடியே அந்த ஓப்பன் ஆச்சு இல்லையா, ஆக்சஸ் கொடுத்து ஓப்பன் ஆச்சுல, அந்த டோர் மறுபடியும் ஓங்கி லாக் ஆகிருக்குதுங்க, டம்முன்னு இடிச்சிருக்குதுங்க. இவரும் ஷட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே ஓடிட்டாங்க. இப்போ வெளியே வந்த உடனே ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாங்க 2 பேருமே. அந்த இடத்துல இல்லை, 1/2 கிலோமீட்டர் ஓடுறாங்க. அந்த புரோட்டா கடை இருக்கும் இல்லையா, அந்த கடையை நோக்கி ஓடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் அவங்களும் கடை போடுறவங்களாம், அதனால் 4:30-5 மணிக்கெலாம் வந்து வேலையை ஆரம்பிச்சிருவாங்களாம் கடையில். இப்போ மணி கிட்டத்தட்ட 4 மணிக்கிட்ட ஆக போகுது. ஸோ 2 பேர் ஓடி இருக்கிறாங்க. ஓடி போயிட்டு இருக்கும்போது பாதிலேயே அவர் நின்று கலையரசன் வந்து அவர் சட்டையை பிடிச்சி, யோ உண்மையை சொல்லு, இங்கே ஏதோ நடந்திருக்கு, நீ மறைக்கிற, அங்கே நான் சொல்கிறப்ப நீ எதுவுமே இல்லைன்னு சொன்ன, இப்போ உன் கண்ணு முன்னாடி தானே எல்லாமே நடந்துச்சு, இப்போ இதுக்கு என்ன சொல்ல வர, ஒழுங்குமுறையாக உண்மையை சொல்லிடுறீங்க, யாரையா என்ன ஆச்சு இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. இந்த ஜிம் இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, இந்த தனி பில்டிங் இருக்கு இல்லையா, இதோட ஓனரே வேற ஒருத்தருங்க. அவர் ஒரு 43 வயசு ஆகுதான் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபிட்னஸ் ஃப்ரீக்கான், ரொம்ப பிடிக்குமா, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி 6 பேக்லாம் வச்சு ஆளே வேறு மாதிரி இருப்பாராம். மிஸ்டர் தமிழ்நாடுக்கெலாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாராம், ஆனால் அவருக்கு கிடைச்சதில்லை, அவரை அடித்ததில்லை. அவர் ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்கிறாருங்க. இந்த இடத்தோட ஓனர், இப்போ இந்த இடத்துல ஜிம் வச்சுருக்கிறவர், அவர்கிட்ட லீஸுக்கு எடுத்து தான் இந்த ஜிம்மை நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் ஓனர் கிடையாது, ஓனர் வேற ஒருத்தர். அவரோட பையன் தான் இப்போ ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறாரு. இவருக்கு இந்த ரெண்டல் வாங்குறது இந்த பர்பஸ்லாம் அவர் தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஏன்னா லீஸ் முடிஞ்சு ரெண்டலுக்கு தான் இப்போ விட்டுட்டுருக்காங்க. ரெண்டல் வாங்குற இந்த பொறுப்பெல்லாம் வந்து அந்த இறந்து போனவரோட பையன் தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவர் இறந்த 2வது நாள்லேருந்தே இந்த ஜிம்மில் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்திருக்குதுங்க. அவர் வந்தார்னா என்னென்ன செஸ்ட் ஒர்க்கோ என்னென்னலாம் பண்ணுவாரோ அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்திருக்குதுங்க. ஆல்ரெடி இந்த ஜிம்மில் முதல்ல வேலைக்கு இருந்த பையன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து அவன் ரொம்ப பயந்தனால, தடவை இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா எந்த ஓனராக இருந்தாலும் ஒரு சாமியாரை கூப்பிட்டு பார்ப்பாங்க இல்லையா, அவரும் தர்காலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி என்னென்னு பாருங்கள் பாய், இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, நைட்டு இந்த பையன் வந்து மயக்கம் போட்டு வந்துட்டான், அவன் வந்து வேலையை விட்டே போகிறேன்னு சொல்கிறான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தப்போ தான் அந்த பாய் சொல்லியிருக்கிறார், இந்த இடத்துல வந்து ஒரு ஆத்மா இருக்குது, அதை வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஓட்ட முடியுமோ நான் ஓட்டுறேன், ஆனால் இது வந்து அதோட இடம்னு சொல்லுது, இங்கேருந்து அது போகாது, எவ்வளோ தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய் புதன்கிழமையும் அந்த ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ண வராங்க இல்லையா, அவங்களையோ இல்லை அந்த ஜிம்மில் இருக்கவங்க யாருக்காச்சும் ரத்தக்காவு வாங்குமாங்க. பெருசாலாம் இல்லை, கையிலேயோ கால்லையோ ரத்தக்காவு வாங்குமா. இந்த மாதிரியான ஒரு ஜிம்மில் தான் இப்போ கலையரசன் வந்து மாட்டியிருக்கிறாரு. இது செக்யூரிட்டிக்கு தெரியும். அது போயிடுச்சு தம்பி, எப்பயோ போயிடுச்சு தம்பி, அவர் தான் பாய் வந்து எல்லாத்தையும் விரட்டிட்டாரு, இது வேறு என்னமோ இருக்குது தம்பி, இப்போ இது அவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு.
யாரா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு இதுக்கப்புறம் இந்த இடத்துல இடம் கிடையாது, சரியா? நான் வந்து ஊருக்கு போயிடுறேன், இனி ஆளை விட்றா சாமின்னு சொல்லிட்டு அந்த புரோட்டா கடைக்காரர் அண்ணன் இருக்கார் இல்லையா, அவருக்கு பார்த்துருக்காரு. என்னப்பா காலங்கத்தால் 2 பேரும் கிட்ட இப்படி ஓடி வந்திருக்கீங்க, என்னப்பா இப்படி வேர்த்து போய் ஒரு மாதிரியா இருக்கியப்பா, என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, எதுவும் பிரச்சனையான்னு கேட்கும்போது இவர் வந்து சொல்லலைங்க. ஆமாண்ணே, இந்த ஆளுக்கு எனக்கும் பிரச்சனை, இந்த ஆள் வந்து அடிச்சு விட்டார், மேலே கை வச்சிட்டார், நானும் அடிச்சு விட்டேன், அதான் பின்னாடி விரட்டிட்டு இருந்தார், அதான் இங்கே ஓடி வந்துட்டேன். என்னையா எங்கள் ஊருக்காரன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்து கண்ணடிச்சிருக்கிறாரு செக்யூரிட்டியை பார்த்து. ஆக உள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு புரோட்டா கடைக்காரர்கிட்ட சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அந்த ஜிம்மில் என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. அது ஓனருக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவர் ஊருக்கு போனாலுமே தேடி வந்து அடிப்பாங்க. அதான் உண்மை. இவங்க அண்ணனுக்கும் பேர் கெட்டக்கூடாது, அதே நேரத்தில் இவருக்கும் பேர் கெட்டக்கூடாது, இவரால் இவங்க அண்ணனோட பேர் கெட்டக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் செக்யூரிட்டியோட மனசுலையுமே இதுக்கப்புறம் நான் இந்த ஜிம்மில் வந்து வேலைக்கு இருக்கிறது ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான் தம்பி, நான் வேறு எங்கேயாச்சும் வேலைக்கு பார்த்துக்கிறேன், இந்த பேங்க்லலாம் வெளியே ஏடிஎம்க்கு கூப்பிட்றாங்க, நான் அங்கே போய் உட்காந்து கூட என் காலத்தை ஓட்டிக்கிறேன், ஆனால் இங்கே வந்து உட்காந்து உயிரை விட்டுட்டு என் பொண்ணை வந்து நடுத்தரில் நான் விடுறதுக்கு விரும்பலன்னு சொல்லிட்டு அவரும் கலையரசனும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடி அந்த ஜிம்மில் இருந்து கிளம்பியிருக்கிறாங்க. எனக்கும் இவருக்கும் அடிதடி சண்டையில் தான் மேலே கண்ணாடியை உடச்சிட்டோம், எல்லாத்தையுமே உடச்சிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ காசு ஆகுமோ அதை கலையரசனே அவங்க ஃபேமிலியிலேருந்து, அதாவது அவங்க அண்ணனே வந்து அவருக்கு பே பண்ணியிருக்கிறார். ரெஃபர் பண்ணார் இல்லையா அந்த ஜிம்மோட ஓனர்கிட்ட, இவருக்கு தேவையான அமௌண்ட்டு, உடஞ்சதுக்கு உண்டான அமௌண்ட் எல்லாத்தையும் அவரே பே பண்ணிவிட்டு மதுரைக்கே போயிட்டாராங்க. ஸோ கலையரசன் அவரோட சொந்த ஊருக்கே போயிட்டு அவங்க அண்ணனோட ஜிம்லேயே கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கிறாராங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவர் சென்னை பக்கம் தலையெடுத்து வைக்கலையாங்க. சென்னைக்கு அந்த ஜிம்முன்னு கிடையாது, சென்னைக்கே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே கலையரசன் வந்து சென்னை பக்கம் வரவே இல்லையாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் சரி, அவங்க அண்ணன்கிட்டையும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி, இந்த சென்னையில் நடந்த ஒரு விஷயத்த இப்போ வரைக்கும் அவர் சொல்லவே இல்லையாங்க. மதுரைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ வரைக்குமே அவர் எதனால் சென்னையிலேருந்து வந்தார் அப்படிங்கிறதுக்கு ரீசன் சரியாகவே சொல்லலை. அதாவது இதுதான் ரீசன் சொல்லிட்டு இந்த உண்மை ரீசனை சொல்லவே இல்லையாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த ஸ்டோரியை தான் அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் மதுரையில் அவங்க அண்ணனோட ஜிம் வச்சுருக்காங்க இல்லையா, அவருக்குமே போட்டு காட்ட போகிறதா சொன்னாருங்க. இது வந்து என்னால் நம்பவே முடியலை. ஸோ கலையரசன் சொன்ன கதையை, அவரோட ஒரிஜினல் பேர் வந்து கலையரசன் கிடையாது, அவரோட ஒரிஜினல் நேம் வந்து மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையாங்க, அதனால் நானும் அதை மென்ஷன் பண்ணலைங்க. ஆனால் ஊர் சென்னைக்கு வந்தது இது எல்லாமே உண்மை கதை தான். இந்த ஸ்டோரி இதோட முடியுது. கலையரசன் சொன்னதை மொத்தமாக நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். சாரி, கலையரசனில் அது நம்மளோட புனைப்பெயர் தான். அவர் சொன்னதை அப்படியே நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கும் நீங்கள் போகிற ஜிம்மில், இல்லை நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஜிம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நானும் ஒரு அமானுஷத்தை பார்த்துருக்கேன், எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெருசாக இருக்குது ஸ்டோரி அப்படின்னா பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அங்கே வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய். தேவையில்லை தான், என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு சொல்லிட்டேன் உங்ககிட்டலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறதுக்குள்ளே டங்குவார் ஆயிடுது. ஏன்னா மற்ற வீடியோ மாதிரி கிடையாதுங்க, அது 40 நிமிஷம் 50 நிமிஷம் வருது ஒவ்வொரு கதையும். அப்போது அதை எப்படி எடுத்து அதை எடிட் பண்ணி அதை மறுபடியும் அப்லோட் பண்ணுறதுக்கே டைம் அரை நாள் 1 நாள் ஆயிடுது. இதில் நான் ஒரு நாளில் எப்படி நான் அப்லோட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும்? அதனால தான் இதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். நல்ல ஐடியா ஆக்சுவலாக இல்லையா? திங்கள் செவ்வாய்க்கிழமை லீவு, புதன் உனக்கு லீவு கிடையாது, மக்களுக்கு லீவு, பார்க்குற கோஷ்டிஸுக்கு தான் லீவு. புதன்கிழமை ஒரு வீடியோ, வியாழக்கிழமை லீவு, வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ, சனிக்கிழமை லீவு, சண்டே ஒரு வீடியோ. எப்படி மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே சண்டே 4 வீடியோங்க வாரத்துக்கு. இதுக்கப்புறம் ரெகுலராக வரும். அவ்வளோதான் நம்மளால் முடியும், நம்ம பாடி தாங்காது. அதுவும் நான் இவனை வச்சுக்கிட்டுலாம் வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுக்கிறது பெரிய விஷயம்.